இங்க ஒருத்தன் ஒரு நபருடைய கார்ல டைம் பாம்ப செட் பண்ணிட்டு பயங்கர வேகமா அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுல வேற வெடிக்கிறதுக்கு இன்னும் 1 மினிட் தான் இருக்குன்னு போட்டிருக்கு. ஆனா அந்த நபர் அதெல்லாம் எதுவுமே தெரியாம அசால்ட்டா கார் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப காருக்குள்ள வேற ஒரு தேன் குளவி பூந்துட்டு அவரை பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது. அவருடைய கவனம் முழுக்க அதை துரத்துறதுலயே தான் இருக்குது. இப்ப அந்த தேன் குளவி அந்த காருடைய ஸ்டேரிங்லயே உட்காந்துக்குது. அதனால அவரு காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு அந்த தேன் குளவியை துரத்த ஆரம்பிக்கிறாரு. அதுவும் அவர் கையில சிக்கிற மாதிரியே இல்ல, அப்படியே பறந்து வந்து அந்த காருடைய பம்பர்ல உட்காந்துக்குது. உடனே அவரு அதை அடிச்சு சாகடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவருடைய ஷூவை கலட்டி ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அடுத்த செகண்டே அப்படியே அந்த பாம்புல இருந்த டைமரும் முடிஞ்சு காரை அப்படியே வெடிச்சு சதறிடுது. தூரத்துல நின்னுட்டு இருந்த கொலைகாரனுங்க எல்லாம் அவ்வளவுதான் அவர் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கிறானுங்க. ஆனா கடைசியில பார்த்தா அவருக்கு ஒண்ணுமே ஆகல. அவர் அந்த கார் பக்கத்திலேயே தான் ஷூவை கையில வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஷூ ரொம்பவே நல்லா தயாரிச்சிருக்கானுங்க போல. இந்த ஷூவால அடிச்சு தான் காரை வெடிச்சிச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவனுங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பின்னாலேயே கார் எடுத்துக்கிட்டு வந்து அந்த காரை பயங்கரமா ஷூட் பண்றானுங்க. அப்படி ஷூட் பண்ணதுல ஒரு புல்லட் மட்டும் இவர் காருடைய பெட்ரோல் டேங்க்ல பட்டு ஓட்டையாகி உள்ள இருக்கிற பெட்ரோல்லாம் அப்படியே வெளியில வந்து ஊத்த ஆரம்பிச்சிருது. அப்ப கூட அவர் அதெல்லாம் கண்டுக்காம அவருடைய வைஃப் கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருடைய வைஃப் ஏதோ அங்க சத்தம் கேக்குதுன்னு கேட்க உடனே அவரு அது ரேடியோவுடைய சத்தமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ரேடியோ ஆஃப் பண்றதுக்கு பதிலா அந்த காருக்குள்ளே இருந்த ஒரு லைட்டரை புடுங்கி தெரியாதனமா வெளியில தூக்கி போட்டுறாரு. அது போய் வெளியில இருந்த பெட்ரோல்ல பட்டு பயங்கரமா ஃபயர் ஆகி பின்னால இருந்த காரை அப்படியே எரிஞ்சு போயிடுது. நல்லவேளையா அந்த காருக்குள்ள இருந்தவன் மட்டும் ஜம்ப் பண்ணிடுறான். கடைசியில அந்த கார் போய் ஒரு பள்ளத்துல விழுந்து அப்படியே வெடிச்சு சதறிடுது. அதுக்கப்புறம் அவரு நேரா பக்கத்துல இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு அங்க இருக்கிறவர் கிட்ட இந்த டேங்க்ல ஏதோ ஓட்டையா இருக்கு, அதை சரி பண்ணிட்டு பெட்ரோல் போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றதுக்காக அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இந்த நபருக்கு அந்த ஓட்டையை எப்படி அடிக்கிறதுனே தெரியாது. அதனால ஒரு வாயில இருந்த ஒரு பபிள் கம் எடுத்து அந்த ஓட்டையில அடைச்சு விட்டுறாரு. அந்த பக்கம் ஒரு தண்ணி எல்லாம் தலையில ஊத்தி கிளீன் பண்ணிட்டு ஏற வச்சு காய வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவரை கொலை பண்ண வந்தவன் அந்த இடத்துக்கும் வந்து கையில ஒரு மயக்க மருந்து கலந்த துணி எடுத்துக்கிட்டு அவர் கிட்ட வரான். அப்ப எதிர்பாராத விதமா அவர் கையில இருக்கிற ஏர் ஹோஸ்ட்ல இருந்து வரக்கூடிய ஏர் அந்த துணியிலேயே பட்டு அந்த துணி போய் அந்த கொலைகாரனுடைய வாயிலேயே சொருகிக்குது. அதனால அவன் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய டயருக்குள்ள போய் டமால்னு விழுந்துறான். மத்த டயர் எல்லாம் அவன் மேலேயே விழுந்துருது. ஆனா இவரு இவ்வளவு நடந்தா எதுவுமே தெரியாம அழகா கேப்ப போட்டுக்கிட்டு அந்த பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவர்கிட்ட போய் காசு கொடுத்துட்டு கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஹாயா கிளம்பிடுறாரு. கடைசியில அந்த கொலைகாரன் அந்த டயருக்குள்ள இருந்து எந்திரிக்கும் போது டயர் வெடிச்சு அப்படியே அந்தரத்துல பறந்து போயிடுறான். அவனுங்களும் அவரை கொல்றதுக்காக நிறைய பிளான் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா கடைசி வரைக்கும் அவரை கொல்லவே முடியல. எல்லாத்துல இருந்தும் அவர் லக்ல எஸ்கேப் ஆகிட்டே இருக்காரு.